ஹைதராபாத்தில் ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து ஹைதராபாத் சென்ற சார்மினார் ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விரைவு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையிலிருந்து ஹைதராபாத்திற்கு சென்ற சார்மினார் ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நம்பள்ளி ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விபத்தில் விரைவு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சென்னையிலிருந்து ஹைதராபாத் நோக்கி சென்ற சார்மினார் ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நம்பள்ளி ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விபத்தில் விரைவு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டிருக்கின்றன. நம்பள்ளி ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விபத்தில் ரயில் பெட்டியினுடைய 3 பெட்டிகள் தடம் புரண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சியை ஒருபுறம் திரையில் பார்க்கிறோம். சென்னையிலிருந்து ஹைதராபாத் நோக்கி சென்று கொண்டிருந்தது சார்மினார் ரயில். இந்த நிலையில் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விரைவு ரயிலினுடைய 3 பெட்டிகள் தடம் புரண்டிருக்கின்றன. அந்த காட்சிகள் கிடைத்திருக்கிறது. அதனை திரையில் பார்க்கிறோம். நிற்க வேண்டிய இடத்தை தாண்டி சென்று இந்த ரயில் என்பது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து ஹைதராபாத் சென்ற சார்மினார் ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நம்பள்ளி ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விபத்தில் 3 பெட்டிகள் தடம் புரண்டிருக்கின்றன. நம்பள்ளி ரயில் நிலையத்தில் நிற்க வேண்டிய இடத்தை தாண்டி சென்ற ரயில் தடுப்பு சுவரில் மோதியதில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 5 பயணிகள் காயமடைந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹைதராபாத் நோக்கி சென்னையிலிருந்து சார்மினார் ரயில் சென்று கொண்டிருந்த நிலையில் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நம்பள்ளி ரயில் நிலையத்தில் நிற்க வேண்டிய இடத்தை தாண்டி சென்ற நிலையில் தடுப்பு சுவரில் மோதி இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் 3 பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் 5 பயணிகள் காயமடைந்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து அங்கு ரயில்வே பணியாளர்கள் அங்கு களப்பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தடம் புரண்ட அந்த பெட்டிகளை மீண்டும் ரயில் தண்டவாளத்திற்கு கொண்டு வரக்கூடிய அந்த பணிகள் என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளையும் திரையில் பார்க்கிறோம். இந்த ரயில் விபத்தில் 5 பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையிலிருந்து ஹைதராபாத் நோக்கி சார்மினார் ரயில் சென்று கொண்டிருந்த போது நம்பள்ளி ரயில் நிலையத்தில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. நிற்க வேண்டிய இடத்தை தாண்டி சென்று தடுப்பு சுவரில் மோதி இந்த ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 3 பெட்டிகள் ரயில் தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 5 பயணிகள் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக அங்கு ரயில்வே பணியாளர்கள், போலீசார் உள்ளிட்டோர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அங்கிருந்த அந்த பெட்டிகளிலிருந்து பயணிகள் முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட்டு தடம் புரண்ட அந்த ரயில் பெட்டிகளை மீண்டும் ரயில் தண்டவாளத்திற்கு கொண்டு வரக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை ஒருபுறம் திரையில் பார்த்து வருகிறோம். சென்னையிலிருந்து ஹைதராபாத் நோக்கி சார்மினார் ரயில் சென்று கொண்டிருந்த நிலையில் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 3 பெட்டிகள் இதில் தடம் புரண்டதாக சொல்லப்படுகிறது. நம்பள்ளி ரயில் நிலையத்தில் நிற்க வேண்டிய இடத்தை கடந்து ரயில் சென்றிருக்கிறது. இதனால் தடுப்பு சுவரில் மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ரயில் பயணிகளில் 5 பேர் காயமடைந்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து அங்கு ரயில்வே போலீசார் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய ரயில்வே களப்பணியாளர்கள் அங்கு மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் ஏன் அந்த ரயில் நிற்க வேண்டிய இடத்தை கடந்து சென்றது, என்ன நடந்தது அப்படின்ற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டதில் 5 பயணிகள் காயமடைந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், என்ன நடந்தது? ஜெயக்குமார், இந்த ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதற்கான காரணங்கள் தெரிய வந்திருக்கா?
அதாவது சென்னையிலிருந்து ஹைதராபாத்திற்கு வந்து கொண்டிருந்த சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயில் நாம்பள்ளி ரயில் நிலையத்தில் நிற்பதற்காக வந்து கொண்டிருந்த போது திடீரென வந்து தடம் புரண்டு அருகில் இருந்த சுவரில் வந்து பக்கவாட்டில் மோதியது. இதில் 3 பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் 50 பயணிகள் வந்து காயமடைந்தனர். உடனடியாக காயமடைந்த பயணிகளை ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் இணைந்து லாலாகுடா ரயில்வே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் வந்து யாருக்கும் எந்தவித உயிர் சேதமும் இல்லை, லேசான காயங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்திற்கான காரணங்கள் குறித்து முழு விசாரணைக்கு பிறகே தெரிய வரும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த பதற்றமான சூழ்நிலையில் வந்து பயணிகளை மீட்கும் பணியில் வந்து தற்போது ஈடுபட்டிருப்பதாக, விபத்திற்கான காரணங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.